நம்ம மண்ணின் மைந்தரை ஊக்குவிக்க சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். ஆசியன் கேம் மெடலிஸ்ட், இந்தியாவிற்காக 12 இன்டர்நேஷனல் விருதுகளையும் 50க்கும் மேற்பட்ட மாநில விருதுகளையும் பெற்ற புதுக்கோட்டை சாந்தி சவுந்தரராஜன் அவர்கள் மண்ணின் மைந்தர் மாணவரை ஊக்குவிக்கும் விதமாக இங்கே சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டுக்கான கோல்ட் ஷாட் பால் என்ற விளையாட்டுடைய சாம்பியன்ஷிப் போட்டி நமது நேபாளத்தில் பொக்காரா என்ற இடத்தில் நடைபெற்றது. அந்த போட்டிக்கு இந்தியாவிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து 11 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் 2 மாணவர்கள் நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள், கடலூரில் ஒருவரும் நம் திருவாரூரில் ஒருவரும். அந்த மாணவர்கள் தங்கப்பதக்கம் அந்த போட்டியில் பங்கு பெற்று தங்கப்பதக்கம் பெற்றனர். அந்த வகையில் நம் மண்ணின் மைந்தரான பெரியசாமியின் மகன் சதீஷ்குமாரை நமது முத்தமிழறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை சார்பாக பாராட்டி சிறப்பிக்கும் விதத்தில் நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற சாந்தி சவுந்தரராஜன் அவர்கள் அந்த மாணவருக்கு பொன்னாடை அணிவித்து பரிசு தொகையும் வழங்கி கௌரவிப்பார்கள் என்று நமது முத்தமிழறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். முதலில் நமது இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பித்து இருக்கின்ற சாந்தி சவுந்தரராஜன் அவர்களை நமது முத்தமிழறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை சார்பில் பாராட்டு விதத்தில் அவருக்கு பொன்னாடை அணிவித்து பகிர்வோம் என்பதை தெரிவிக்கிறேன். அவருக்கு நமது நற்பணி அறக்கட்டளை சார்பாக ஒரு சிறப்பு பரிசு வழங்கும். இப்பொழுது சாந்தி சவுந்தரராஜன் அவர்கள் நமது பெரியசாமி மகன் சதீஷை பாராட்டி கௌரவிப்பார்கள். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களின் நற்பணி மன்றத்திற்கும் நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக சகோதரர் சதீஷ் அவர் நம்ம நாட்டுக்கும் நம்ம மாநிலத்துக்கும் நம்ம மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்துக்கும் ரொம்ப பெருமை சேர்த்திருக்காரு. அவர் மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சு நம்ம நாட்டுக்காக இன்னும் பதக்கங்களை வாங்கி நம்ம மாவட்டத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும் அவர்கிட்ட நான் அன்போட கேட்டுக்கிறேன். 3வது விஷயம், நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணமே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா தான். உங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க 2006ல் என்ன நடந்துச்சு, எனக்கு ஆசிய விளையாட்டு போட்டியில நான் எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டேன், என்னோட வாழ்க்கை எப்படி தடமாறி என்னோட வாழ்க்கையை முடிச்சு போற இருந்த சூழ்நிலையில அன்னைக்கு ஐயா கலைஞர் ஐயா முதலமைச்சராக இருக்கப்போ எனக்கு என்னோட வாழ்க்கையை காப்பாற்றி எனக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கான ஒரு வழிவகை செஞ்சு கொடுத்தாங்க. ஐயா மட்டும் இல்லைன்னா என்னோட குடும்பமே சந்தோஷமா உண்மையில இருந்திருக்குமா இருக்காதாங்கிறதே பெரிய கேள்விக்குறிதான். அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். அன்னைக்கு கை தூக்கி விட்டாரு என்னைய. அந்த நன்றிக்காண்டி நான் எப்போதுமே என்னோட உயிர் இருக்க வரையும் அவரை நான் மறக்க மாட்டேன். நான் அப்பவே சொல்லியிருக்கேன் நிறைய பேட்டிகள்ல, அவர் கலைஞர் தான் என்னோட கடவுள் அப்படின்னு நான் பேட்டி கொடுத்துருக்கேன். புக்ல எல்லாம் வந்திருக்கு. அதுக்கடுத்து என்னன்னா இந்த இடத்துல நிக்கிறது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நான் நிறைய இடங்கள்ல நான் பணியாற்றிருக்கேன். மயிலாடுதுறை, சென்னை, திருச்சி, புதுக்கோட்டை, நிறைய இடங்கள்ல நான் கோச்சா வேலை பார்த்திருக்கேன். ஆனா திருவாரூர்ல நிக்கிறப்போ ஒரு மனசு நிம்மதியா, நிறைவா, ஒரு சந்தோஷமா, உண்மையிலே நான் பெருமைப்படுறேன் இந்த விஷயத்த நினைச்சு. என்னோட கனவு, ஆசை, லட்சியம் எல்லாம் எப்படின்னா நம்ம நாட்டுக்காக ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் வாங்கணும் அப்படிங்கிறதா என்னோட கனவு. நடக்காம போயிடுச்சு. இருந்தாலும் நிச்சயமா என்னோட இடத்துக்கு நான் ஆசைப்பட்ட இடத்துக்கு நம்ம என்னோட பயிற்சி பெற வீராங்கனை அல்லது வீரரை அந்த இடத்துக்கு நான் கொண்டு போவேன். அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா ஒரு நாள் இந்த மண்ணில இருந்து என்னால அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியும்னு ஒரு நம்பிக்கையோட அந்த இடத்துல நின்று சொல்றேன். எல்லாருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.